மாவு பிசைதல். காலை நேரம். அவள் குளித்து முடித்து ஆடை அணிந்து இப்போது சமையலறையில் மும்முரமாக இருந்தாள். அவளுடைய ஈரமான கூந்தலில் இன்னும் ஒரு துண்டு சுற்றப்பட்டிருந்தது. அந்த ஈரமான கூந்தலில் சிகைக்காய் ஷாம்பூவின் மணம் நீங்காமல் இருந்தது. மாவு பிசைந்து கொண்டே நின்றிருந்த அவளது முதுகு வெறுமையாக இருந்தது. அவளது கைகள் முழுமையாக ஒட்டும் மாவால் படிந்திருந்தன. அவளது உடல் சமையலறையில் இருந்தது. ஆனால் அவளது மனமோ அவனுடன் கழித்த கடந்த இரவின் காதலில் மூழ்கியிருந்தது. அந்த நினைவுகள் மேலோங்கிய தருணத்தில் அந்த தீவிரமான இன்பத்தின் எதிரொலியால் அவளது உடல் நடுங்கியது. அவள் மாவு பிசையும்போது கைகளின் அந்த சீரான இயக்கம் முந்தைய இரவு அவனால் முழுமையாக வருடித் தடவப்பட்ட அவளது மார்பகங்களில் ஒரு இனிமையான வலியை தூண்டியது. அவளது காம்புகளில் இன்னும் அவனது பற்களின் அடையாளங்கள் இருந்தன. அவை இடைவிடாமல் துடித்தன. அவனது உதடுகள் அவனது நாக்கு மற்றும் அவனது பற்களின் வருகைக்காக ஏங்கின. கடந்த இரவு அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த பேரானந்தத்தை அவள் இன்னும் மறக்கவில்லை. அவள் மாவு பிசைந்து கொண்டிருக்கும்போது அதை மீண்டும் மீண்டும் உணர்ந்தாள். அது அவனது தீண்டலுக்காக அவளை ஏங்க வைத்தது. அவளுடைய மனம், உடல் மற்றும் ஆன்மாவை ஆட்கொண்ட அந்த போதை தரும் உணர்ச்சியில் மீண்டும் ஒருமுறை மூழ்கிவிட அவனை மீண்டும் தன் அருகில் இழுக்க அவள் விரும்பினாள். ஆனால் அவன் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அவள் அவனுக்கு மதிய உணவை பேக் செய்ய வேண்டியிருந்தது. அவள் அவன் மீது எவ்வளவு தீவிரமான ஆசை கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு நேரமில்லை. அந்த இன்பத்தை மீண்டும் சுவைக்க அவன் மாலை வீட்டிற்கு திரும்பும் வரை அவள் காத்திருக்க வேண்டும். கடந்த இரவு அவன் தனக்கு செய்த நினைவுகளை தன் மனதிலிருந்து அகற்ற அவள் முயன்றாள். ஆனாலும் அவளுடைய உடலிலும் ஆன்மாவிலும் அவன் விட்டுச் சென்ற வடுக்களை அவளால் புறக்கணிக்க முடியவில்லை. அந்த இதமான வலி அவளது உடல் முழுவதும் பரவி அந்த தருணத்தை மீண்டும் உணர அவளை ஏங்க செய்தது. சரியாக அந்த நேரத்தில் அவன் குளித்து முடித்து புத்துணர்ச்சியுடன் சமையலறைக்குள் நுழைந்தான். அவன் இடுப்பில் உள்ளாடையைத் தவிர வேறு எதுவும் அணிந்திருக்கவில்லை. அவன் ஒரு துண்டால் தனது ஈரமான கூந்தலை துடைத்துக் கொண்டிருந்தான். அவள் முதுகு காட்டியபடி நின்று கொண்டிருந்த அந்த தோற்றம் அவனுக்குள் ஒரே நேரத்தில் ஒரு விதமான நேர்த்தியான உணர்வுகளை தூண்டியது. அவற்றில் பெரும்பாலானவை கடந்த இரவின் நினைவுகளே. அவளது சருமத்தின் ஸ்பரிசம் இன்னும் அவனது உடலில் ஒட்டியிருப்பது போலவே இருந்தது. அவளுடன் அடைந்த அந்த தீவிரமான உச்சகட்ட தருணங்கள் அவனது மனதின் ஆழத்தில் பதிந்திருந்தன. அவளை கண்ட அந்த நொடியில் அவனால் தன்னை தடுத்துக் கொள்ள முடியவில்லை. அவன் பின்னாலிருந்து வந்து அவளை கட்டி அணைத்தான். மாவு படிந்த அவளது கைகளின் மேல் தனது கைகளை வைத்தபடி அவளது உடலோடு தனது உடலை இறுக்கமாக அழுத்தினான். அவனது சருமத்தின் முதல் தீண்டல் பட்டவுடனேயே அவளது உதடுகளிலிருந்து ஒரு மெல்லிய முனகல் வெளிப்பட்டது. அவனை தள்ளிவிடுவதற்கு பதிலாக அவள் பின்னால் சாய்ந்து அவனது உடலின் மீது தனது உடலை இன்னும் பலமாக தேய்த்தாள். குளித்து வந்ததால் அவனது உடல் இன்னும் சூடாக இருந்தது. அதிலிருந்து லேசாக ஆவி பறந்தது. அவன் தனது முகத்தை அவளது கழுத்தில் புதைத்தான். அவனது நாக்கு அவளது ஈரமான சருமத்தின் மீது மெதுவாகவும் குறும்பாகவும் வட்டமிட்டது. அவளது சிகைக்காய் ஷாம்பூவின் மனம் அவனை பித்தாக்கியது. அவனது நாக்கு அவளது கழுத்தை தீண்டிய அந்த தருணத்தில் அவளது உடல் இயல்பான ஒரு நளினத்துடன் அசைந்தது. அவன் இன்னும் வசதியாக நெருங்குவதற்காக அவள் தனது தலையை ஒரு பக்கமாக சாய்த்து கொடுத்தாள். அதே நேரத்தில் அவள் தனது இடுப்பை பின்னோக்கி அழுத்தி அவன் அடைந்திருந்த கிளர்ச்சியின் நேரடி உணர்வை தன் மீது உணரச் செய்தாள். அந்த அழுத்தம் ஒரு ஆழமான உணர்வை தூண்டியது. அவனிடமிருந்து ஒரு ஆழமான சீரற்ற சுவாசம் வெளிப்பட்டது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவன் அவளது கழுத்தின் மென்மையான சதையில் தனது பற்களை பதித்தான். அவனது கைகள் அவளது கைகளின் மேல் இறுக்கமடைந்தன. பிணைக்கப்பட்ட அவர்களது விரல்களுக்கிடையில் மாவு பிழியப்பட்டது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அவசரமான விசையுடன் முட்டித்தள்ளினர். அவர்களது கோர்க்கப்பட்ட விரல்களுக்கிடையில் மாவு கசிந்த அந்த நேரத்தில் ஒருவரையொருவர் தொடுவதால் ஏற்பட்ட அந்த நேரடி உணர்வைத் தவிர மற்ற எல்லா எண்ணங்களும் அவர்களது மனதிலிருந்து விலகிப் போயின. அவன் தனது நாக்கை அவளது கழுத்தில் மெதுவாக தடவி அவளது காது வரை சென்றான். பிறகு காது மடலை தனது பற்களுக்கிடையில் வைத்து சரியான அளவில் அழுத்தி பிடித்தான். அந்த தீவிரத்தை தாங்க முடியாமல் அவள் ஒரு கணம் விலகி அவனை எதிர்கொள்ள திரும்பினாள். அவன் முழுமையான கிளர்ச்சியுடன் நின்றிருந்தான். அவனது விருப்பம் அவளது பார்வையில் தெளிவாக தெரிந்தது. அவள் அவனது கண்களை தீர்க்கமாக பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு திறந்த பசி தெரிந்தது. "நீ வேலைக்கு போக வேண்டாமா?" அவளது உடலின் ஒவ்வொரு அணுவும் அவனை அங்கேயே இழுக்க விரும்பினாலும் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். அவளது குரல் மூச்சிறைப்புடனும் கரகரப்பாகவும் வெளிப்பட்டது. அவளது பாவனை, கண்களிலிருந்த அந்த தீராத ஆசை மற்றும் அந்த மயக்கும் குரல் அவர்களுக்கிடையிலான இடைவெளியை அவனுக்கு தாங்க முடியாததாக ஆக்கியது. "இல்லை" என்று அவன் கூறினான். அவன் அவளை மெதுவாக பின்னோக்கி தள்ளினான். மாவு பாத்திரம் ஒரு பக்கம் தள்ளப்பட்டது. அதே ஒட்டும் கைகளுடன் அவன் அவளை தூக்கி சமையலறை மேடையின் மேல் அமர வைத்தான்.
அவளது சேலை மற்றும் பாவாடையை ஒரே சீரான இயக்கத்தில் உயர்த்தி சுருட்டினான். அவளது கண்கள் விரிந்தன, ஆனால் அவள் அவனை தடுக்கவில்லை. அவன் தன்னை எவ்வளவு தீவிரமாக விரும்புகிறான் என்பதை பார்ப்பது அவளுக்குள் ஒரு தீவிரமான பெண்மைக்கே உரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது. மாவு படிந்த தனது விரல்களால் அவன் அவளது உள்ளாடையை ஒரு பக்கமாக விலக்கி அவளது இதழ்களுக்கிடையில் ஒரு விரலை ஆழமாக நுழைத்தான். குளிர்ச்சியான ஒட்டும் மாவு அவளது வெப்பமான இடம் கொடுக்கும் சதையை தீண்டியதும் அவள் பலமாக நடுங்கினாள். அவள் அவனை இரு கைகளாலும் இறுகப் பற்றிக்கொண்டு அவனை இன்னும் நெருக்கமாக இழுத்தாள். அவனது முகத்தை அவளது மார்பகங்களோடு அழுத்தினான். அவன் தனது மற்றொரு கையால் அவளது ரவிக்கையிலிருந்து மார்பகங்களை விடுவிக்க முயன்றாலும் அது ஒட்டும் மாவு அதை கழற்ற முய்யாமல் செய்தது. இதனிடையில் அவனது விரல் அவளுக்குள் சீராக ஏறி இறங்கி அவளது ஈரமான வெப்பத்தை வருடி கொடுத்தது. அந்த மயக்கமான போதையில் மூழ்கியிருந்த அவளுக்கு அவனது வளர்கின்ற ஏமாற்றம் பெரிதாக தெரியவில்லை. அவனது வாய் அவளது ரவிக்கையின் துணியின் மீது அலைந்தது, ஆனால் அவன் நேரடி தீண்டலுக்காக தவித்தான். அவள் இப்போது மிக தீவிரமான கிளர்ச்சியிலிருந்தாள். அவளுக்குள் பொங்கிய அந்த வேட்கையை அவளால் தாங்க முடியவில்லை. அவள் அவனது முகத்தை கைகளால் ஏந்தி தன் பக்கம் உயர்த்தினாள். அவர்களது மூக்குகள் ஒன்றோடொன்று அவசரமாக உரசிக்கொண்டன. அவர்களது சீரற்ற வேகமான மூச்சுக்காற்று ஒன்றாக கலந்து அனலாக வீசியது. அவன் தனது இதழ்களை அவளது இதழ்களோடு அழுத்தினான். அவள் பேச வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவளுக்கு என்ன வேண்டுமென்பது அவனுக்கு துல்லியமாக தெரிந்திருந்தது. ஏனென்றால் அதே நெருப்புதான் அவனுக்குள்ளும் எரிந்து கொண்டிருந்தது. அவனது கைகள் அவனது இடுப்பிற்குச் சென்றன. ஒரே வேகமான அசைவில் அவன் தனது ஆடைகளை முழுமையாக களைந்தான். துடித்துக் கொண்டிருந்த தனது ஆண்மையை ஒரு கையால் பற்றியபடி அவன் மெதுவாக அவளுக்குள் தன்னை செலுத்தினான். அவன் தனக்குள் நுழைந்ததை உணர்ந்த அந்த அடுத்த நொடியே அவள் தனது கால்களை அவனது இடுப்பை சுற்றி இறுக்கமாக பின்னி அவனை இன்னும் ஆழமாக தனக்குள் இழுத்தாள். ஒரு தீராத தேவையுடன் தன்னை அவனோடு இணைத்துக் கொண்டாள். அவன் முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தும் நோக்கில் அவளுக்குள் தன்னை ஆழமாக செலுத்திக் கொண்டு முன்னேறினான். அவர்களது உடல்கள் ஒன்றோடொன்று கரைந்து கலந்தன. அவர்களது கண்கள் திறந்திருந்தாலும் ஒருவரையொருவர் தவிர வேறு எதையும் அவர்கள் பார்க்கவில்லை. அவனது ஒவ்வொரு சக்தி வாய்ந்த இயக்கத்திலும் அவள் பேரானந்தத்தின் அலைகளில் மேன்மேலும் உயரே மிதந்தாள். அவளை சுற்றியிருந்த அந்த மென்மையான வெப்பம் அவனை பித்தாக்கியது. அவளது இடுப்பின் ஒவ்வொரு அசைவும் அவனை இன்பப்பின் ஆழத்திற்கு இழுத்துச் சென்றது. அவர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் தீண்டலுக்காக ஏங்கினர். இப்போது அது கிடைத்தவுடன் அவர்களது முழு இருப்பும் காமத்தால் திளைத்தது. அந்த மயக்கமான போதை அவர்களது மனதில் நிறைந்தது. இருவரும் அந்த உச்சக்கட்ட விடுதலையின் தருணத்திற்காக காத்திருந்து நடுங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு இடையிலான அந்த அன்பும் உடல் ரீதியான ஈர்ப்பும் மிகவும் தீவிரமாக இருந்தது. அந்த தீவிரமே அவர்கள் ஒருவருக்கொருவர் அருகில் இருக்கும்போதே ஒருவித கிளர்ச்சியை உண்டாக்கியது. ஆனால் இப்போது அவர்கள் முழுமையாக ஒருவரையொருவர் உணரத் தொடங்கியபோது அந்த வேட்கை 100 மடங்கு அதிகரித்தது. சிறிது நேரம் அவர்கள் ஒரு மெதுவான மயக்கும் தளத்தில் இணைந்து இயங்கினர். அந்த இன்பத்தில் திளைத்து அந்த பேரானந்தத்தை சுவைத்தனர். பிறகு அந்த தருணம் இறுதியாக வந்தது. அவர்களது காதலின் அணை முடைந்தது. அவர்களது காதலின் அணை முழுமையாக திறந்தது. அந்த உச்சக்கட்ட விடுதலையின் வெள்ளத்தில் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் நனைத்துக் கொண்டனர். அவர்கள் ஒருவரையொருவர் இறுக்கமாக கட்டிக்கொண்டனர். அந்த பேரானந்தத்தின் மிகச்சிறந்த மற்றும் தகிக்கும் தருணங்கள் அவர்களது கலந்த உடல்களை மட்டுமல்லாமல் அவர்களது மனம் மற்றும் ஆன்மாமையும் ஒன்றாக இணைத்தன.